ஏன் தெரியுமா இந்த ஆக்ஷன் பண்றோம்? ஏசாயால ஒரு அருமையான வசனம் இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்பி அவர்கள் பறப்பார்கள். எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறது நம்ம ஒரு ட்ரெயினுக்கு காத்திருக்கிறது மாதிரி இல்ல. 2 மணிக்கு வரணும்னு சொல்ல 2 மணிக்கு வந்து சேராது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சரியான நேரத்துல சரியான அற்புதம் வரும், சரியான நன்மைகள் வரும், சரியான ஆச்சரியங்கள் உங்களுடைய கதவை தட்டும். தம்பிமார்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா கரங்களை தட்டி இருக்க வேணாமா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை முழுமையாக ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? வண்டர்ஃபுல். ஸ்டார்டிங்ல இருந்து பாட போறோம். நடனத்தோடு கொஞ்சம் அசைஞ்சு, ஃபாதர் பர்க்மன்ஸ் மாதிரியாவது கொஞ்சம் அசைங்கப்பா. எல்லாம் யங் பாய்ஸா இருக்கிறீங்க, கொஞ்சம் அசைஞ்சு நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி. சொல்லமா ஆண்கள் மட்டும், பெண்கள் மாத்திரம். மறுபடி பெண்கள். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அருந்து காக்கும் பட்சிய போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே, அருந்து காக்கும். கரங்களை தட்டி எங்களை காக்கிறவரே, ஆதரவாக இருப்பவரே, பாதை என்னை அணுகா. எல்லாம் எப்படி பண்ணலாமா? கூடாரமாக இருப்பவரே, பாதை என்னை அணுகாமல் கூடாரம். எத்தனை பேர் பார்க்க ரெடியா இருக்கீங்க? யாவே. வண்டர்ஃபுல். ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல. யாவே அழகா பண்றீங்களே. யாவே. 1 2 3 யாவே. எல்லாரும் எப்படி? தங்கச்சி பார்க்கலாமே. வண்டர்ஃபுல் பண்றீங்க. யாவே யாவே எங்க ஊர்ல பாஸ்டர் சொல்லுவாரு, ஆண்கள்னா சிங்கம் மாதிரி. நான் மறுபடி சொல்றேன், எங்க ஊர்ல போதகர் சொல்லுவாரு, ஆண்கள் தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி. அவங்க சத்தத்தை உயர்த்தினாலே ஒரு சிங்கத்தோடைய சத்தம் வரும்னு சொன்னாங்க. அது உண்மையாக? பல்லு இல்லாத சிங்கமோ? நான் மறுபடி கேட்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண் சிங்கங்கள் நீங்க வந்திருக்கிறீங்க? ஒரு கெர்ச்சிக்கிற சத்தத்தோட கர்த்தருக்கு துதியை ஏறெடுக்கிறீங்க. 1 2 3 சத்தத்தை எழுப்புங்க. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பெண்கள் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. பெண்கள் இல்லாம ஆண்கள் கிடையாது. தாய் இல்லாமல் பிள்ளை கிடையாது. பைபிள்ல நிறைய பெண்களை குறித்து சொல்லி இருக்கிறது. எப்படி எஸ்தர் ராஜாத்தி ஒரு தேசத்தையே மாற்றினாள். தெபோரா ஆண்டுடைய சத்தமா இருந்தானு. எத்தனை தெபோராக்கள் இருக்கிறீங்க? எஸ்தர் ராஜாத்திகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயாவா. நான் மறுபடி கேட்கிறேன், எத்தனை எஸ்தர் ராஜாத்திகள் இருக்கிறீங்க? எத்தனை தெபோராக்கள் இருக்கிறீங்க? சத்தமா சத்தமா. ஓகே, இப்ப பெண்கள் மட்டும். ஓகே, நீங்க மட்டும் பாடணும். மறுபடி யாவே. ஆண்கள் லெவல்லாம் வர முடியாது. இப்ப ஆண்கள் சைடு போலாம். ஐயோ, மானத்தை வாங்கிறாதீங்க, எல்லாம் திரு திருன்னு முழுகிறீங்க. ஓகே, ஆண்கள் 1 2 1 2 3 4. அருமை அருமை. பெண்கள் சைடு யாவே யாவே
சத்தமா யாவே யாவே. ஆண்கள் சைடு போலாம். யாவே 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 யா. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா இயேசுவே 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 இயேசுவே. சத்தம் கம்மியா. இயேசுவே 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 இயேசுவே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தலாமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே. கடைசியாக இயேசுவே யாவே 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 யாவே. நீங்க மாத்திரம் யாவே. அருமையா பாடுறீங்க செல்லங்களா. யாவே 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 நம்ம மறுபடியில பாட போகிறோம். ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட சொல்றேன். இதெல்லாம் யூத் கேம்பா இருக்கிறனால இந்த மாதிரி உங்களை நடத்துறேன். சர்ச்சில் இப்படிலாம் செய்ய முடியாது பாருங்க. இது யூத் ரிவைவல் கேம்ப்னால நான் விசுவாசிக்கிறேன். இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நிறைய ஏசாயாக்கள் இங்கிருந்து உருவாக போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய தீர்க்கதரிசிகள் இங்க உருவாக போறாங்க. நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் இந்த மதியானத்துல ஆண்டவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தப்ப ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பேரோட இருதயத்துல கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை அவர் போட போகிறாரு. உங்களுடைய பேச்சு தீர்க்க தரிசனமா மாற போகிறது, வாழ்க்கை தீர்க்க தரிசனமா மாற போகிறது, ஊழியங்கள் தீர்க்க தரிசனமா மாற போகுது. ஏன்னா அவருடைய வல்லமை வருகிறப்போ உங்களை சும்மா விடாதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுஎஸ்ஏ அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற நகரம் ஒன்று இருந்துச்சு. அதுல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு வேலையை பார்த்தாரு. அவர் ஸ்டேஷன் மாஸ்டரா இருப்பாரு. ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணா கப்பல் போகும், அந்த பிரிட்ஜை மூடிட்டா ட்ரெயின் போகும். கரெக்டுங்களா? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. சோ இதை தான் டெய்லி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தாரு. அந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் இன்னைக்கு முழுவதும் என்னோட இன்னைக்கு மாதிரி ஒரு ஹாலிடேன்னு வச்சுக்கலாமே, மிலாடி நபி லீவ் மாதிரி ஒரு லீவ்னு வச்சுக்கலாமே. அந்த சின்ன குழந்தைய கூட்டு வந்தாரு. ஸோ சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கறி குழம்பு, கொஞ்சம் பீஃப் சுக்கா, கொஞ்சம் பொரியல், யாருக்காச்சும் ஊறுதா, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. ஆனா தூரத்துல ஒரு ட்ரெயின் வருகிற சத்தம் கேட்டுருச்சு. உடனே இந்த அப்பா என்ன சொல்றாரு, ஸ்டேஷன் மாஸ்டர் பையனை பார்த்து, நான் டக்குன்னு போய் இந்த லீவரை பிடிச்சி நான் திருவிட்டு வந்துடுறேன், அப்பதான் அந்த பிரிட்ஜ் மூடும், அப்பதான் ட்ரெயின் போகும், நீ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே அவன் சாப்பிட்டுட்டு இருந்தவன் சின்ன தம்பி சாப்பிட்டுட்டே இருக்கிறான். உடனே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போய் லீவரை பிடிக்கிற டைம்ல திரும்பி பாக்குறாரு, அந்த பையனை காணோம். உடனே யோசிக்கிறாரு, என்னங்கப்பா பையனை சாப்பிடதான சொல்லிட்டு போன, இந்த பையனை காணமேன்னு பார்த்தா இந்த பையன் விளையாண்டுட்டு, சின்ன பையனை விளையாண்டு வந்து அந்த லிவர் இருக்கு பாத்தீங்களா, லிவர் இழுக்கிறோம் பாத்தீங்களா, அதுல நிறைய வீல்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள கையை விட்டு அவன் சிக்கி கொண்டான். இப்போ அந்த அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவருக்குள்ள பயங்கர வேதனை. அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஐயோ பண்ண, யாரை காப்பாத்த போறேன்? ட்ரெயினை காப்பாத்த போறேனா? என்னுடைய செல்ல மகனா இருக்கிற என்னுடைய குமாரனை காப்பாத்துவனா? சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுக்க என் மகனை கூட்டிட்டு வந்தனே, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தனே, இன்னைக்கு போய் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. அங்க பார்த்தா ட்ரெயின் வருகிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அவருடைய ஒரே பேரான குமாரன் இங்க சிக்கி கொண்டிருக்கிறான். அவருடைய ஒரே மகன் அங்க சிக்கி கொண்டிருக்கிறான். அங்க தூரத்துல ட்ரெயின் வருகிறது. ட்ரெயின்குள்ள இவர் எக்கி பாக்குறாரு. நிறைய பேர் சரக்கு அடிக்கிறாங்க, நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க, நிறைய பேர் பெண்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய போதை பழக்கத்தை அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சினிமா பாட்டு பாடுறாங்க, சில பேர் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க உல்லாசமா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆயிரக்கணக்கான மக்களை சாகடிக்கணுமா, மகனை சாகடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. நான் சொல்லுகிறது உண்மை சம்பவம், கதை கிடையாது, உண்மை சம்பவம். சோ அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க.
இவர் கண்ணை மூடுறாரு. ஐயோ, என் மகன் சிக்கி கொண்டிருக்கிறான். மகன் உடனே அப்பா அப்பா அப்பான்னு கீழே இருந்து கத்துறான். உடனே இவர் பாக்குறாரு, ஆமா அவங்க மோசமானவங்க தான், அவங்க துரோகிகள் தான், அவங்க அசிங்கமான கிரியைகளை செய்கிறவங்க தான். இதெல்லாமே நற்கிரியைகள் எதுவுமே செய்யலையே, ரொம்ப மோசமான செயல்களை செய்யறாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு அவர் அந்த லீவரை போட்டு க்ளோஸ் பண்ணாரு பாருங்க. உடனே பிரிட்ஜ் மூடினது. கண்ணுக்கு முன்னாடி அவருடைய செல்ல பிள்ளை மரித்து போகிறான், சட்டினிய போல. சரீரம், வசனத்துல ஏசாயால வாசிக்கிறோமே, அவருடைய சரீரம், அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததுன்னு. அத போல ரொம்ப மோசமாக ஒரு சதை பிண்டை போல, அப்படியே உருண்ட ஒரு ஃபிளஷ போல அவன் சிக்கி கண்ணுக்கு முன்னாடி மரித்து போகிறான். உடனே எல்லாரும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பை சொல்றாங்க. மாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? சிகரெட் குடிச்சிட்டே ஒருத்தன் டாடா காட்டுறான், ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டே டாடா காட்டுறான், ஒருத்தன் பெண்களை இழிவு செஞ்சுட்டே டாடா காட்டுறான். ஆனா இவருடைய கண்கள்ல அழுகை தாரை தாரையாக போகிறது. இத போலதான் மேல இருக்கிற பிதா ஏதோ நம்மளாம் நல்லவங்கன்னு நம்மளை தெரிந்து கொள்ளலங்க. அவருடைய செல்ல பிள்ளைய, பரலோகத்தின் டார்லிங்க, பரலோகத்தின் செல்ல பிள்ளைய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில தந்தாரு. சிலுவையில தந்தாரு. வசனம் சொல்லியிருக்கிறது, நம்ம ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்த நாட்கள்ல, நம்ம நீதிமான்களா இருக்கிறப்ப அவர் நம்ம மதிக்கல. நம்ம ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்தோம் பாத்தீங்களா, அப்ப உங்களையும் என்னையும் அவர் பார்த்ததுனால அவருடைய குமாரனை அவர் சிலுவையில தந்தாரு. இந்த மாலை வேளையில ஆல்டர்கால்லாம் கொடுக்க போறதில்ல. ஆனா யாராவது இந்த ஏசப்பாவுக்கா நீங்க வாழணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய பொண்ணோ, உங்களுடைய பொருளோ, உங்களுடைய படிப்போ, உங்க பதவியோ, உங்களுடைய வீடோ, காசோ அவர் கேட்கறது இல்லை. அவர் என்ன விருப்பப்படுறாரு? உங்களுடைய வாயில ஏசப்பா அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கணும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை உச்சரிக்க இந்த மாலை வேளையில ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏசையா 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 ஏசையா, எனக்காக உங்க ஜீவனை தருகிறேன். ஏசையா ஏசையா, எல்லாரும் சேர்ந்து ஏசையா 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 ஏசப்பா ஏசப்பா ஏசையா ஏசையா ஏசையா. நல்ல கரங்களை தரலாமா? நம்மளுடைய சார்பில் அவர் இறந்தபடினால, உன் சார்பில், என் சார்பில் அவர் பலியானதுனால அவருடைய ஜீவனை தந்திருக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. கரங்களை தட்டி இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டாடலாமா? என் சார்பில் நீர் பலியானி, இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு, என் சார்பில் நீர் பலியானி, இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு, நிரந்தர சுகத்தை தந்தவர். அடிக்ஷன்ஸ் சுகம், உங்களுடைய கட்டுகளை விடுதலையாக்கும்படி அவருடைய பிரசனம். யாவே யாவே, எல்லாரும் சேர்ந்து யாவே யாவே யாவே, கலசி மார்க்கரே யாவே சொல்லுங்க, யாவே 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 யாவே, கடைசியாக யாவே நல்லா சொல்லுங்க கட்டி. ஹalleluya. என் சார்பில் என்னுடைய இடத்தை நீங்க சிலுவையில் எடுத்திருக்கீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பக்கத்துல கூட திரும்பி பார்த்து சொல்லுங்க, எல்லாமே மாற போகுதுன்னு சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் சொல்ல போறோம், எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. உங்க பழைய மனிதன் அவன் மரித்து போயிட்டான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பவுல் அவருடைய எழுத்துல எழுதி வைத்திருக்கிறார், நம்மளுடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாசமா இருக்கிறார், வாழ்கிறார் அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உடனே உங்களுடைய நண்பன் உங்களை பார்த்து வந்து என்ன தெரியுமா சொல்லுவான்? நேத்து என்ன தெரியுமா பண்ண, போன மாசம் என்ன பண்ண, உன் கதை என்ன மோசமான கதை எனக்கு தெரியும், சர்ச்சுக்குள்ள இந்த பேச்செல்லாம் நடக்கும். டேய், நீ எல்லாம் எப்படி ஆராதிக்கிற? சாத்தான் அடிக்கடி முன்னாடி இந்த எண்ணத்தை எனக்குள்ள போடுவான், நீ எல்லாம் எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிற? பாருங்க, பல வருஷங்களாக நான் மனுஷங்களை ஏமாத்திட்டேன், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியல. சில டைம் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நான் கீபோர்டு வாசிக்க போவேன்னா எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தம்பி நீ வாசிக்கிறப்போ பரலோ கம்மி இறங்கி வந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. எனக்கு தான் தெரியும் நம்ம என்னமா மோசமான நிலைமையெல்லாம் ஸ்டேஜ்ல ஏறி நம்ம வாசணும். அதெல்லாம் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. மனுஷங்களுடைய அப்ரிசியேஷனும் முக்கியம் இல்ல, மனுஷங்களுடைய இழிவான பேச்சு முக்கியம் இல்ல. அப்பா கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை வாங்கினா போதும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க? அவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? வசனம் சொல்லிருக்கிறது, யார் யார் அவரெல்லாம் பாக்குறீங்களோ. எங்க ஊர்ல சொல்றாங்க, எந்த பொண்ணை சைட் அடிக்கிறப்பாங்கிறாங்க. உங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அந்த மங்கையை நீ கண்ணை ஏறெடுத்து பார்த்தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. வலது சைடு சென்ற காலேஜ்ல இங்க பாருங்க, சர்ச்சு வாரத்துல ஒரு நாள் தான். நான் வந்து ரொம்ப பிராங்கா நான் பேசுற ஒரு ஆளு. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தேவைப்படுகிறது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சு வரீங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் பாஸ்டரோ, நானும் பாஸ்டர் தான் இருக்கிறேன். நாங்க சிசிடிவி மாதிரி போட்டு நீங்க என்ன பண்றீங்களா பார்த்துன்னு இருக்க முடியாது. இங்க பிரசங்கம் தான் சொல்ல முடியும், ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கற்று தான் கொடுக்க முடியும். ஆனா சிசிடிவி வேலையெல்லாம் பாஸ்டர்களோ மற்ற மூப்பர்களோ செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு ஒத்துக்கிறீங்க? அந்த டைம்ல அந்த இடத்துல ரெபேக்கா சிஸ்டரும், எஸ்தர் சிஸ்டரும், தெபோரா சிஸ்டரும், ரூத் சிஸ்டரும் நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்திலயோ காலேஜ்லயோ இருக்க மாட்டாங்க. அங்க வேற ஒரு சிஸ்டர் உங்களே பார்த்துன்னு இருப்பாங்க. ஆமா பிரதர், நீங்க யோசிக்கிறீங்க யாருமே என்னை பார்க்கலையே என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. சீக்கிரம் பார்ப்பாங்க, உங்க மனைவி உங்களை பார்ப்பாங்களா இருக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறேன். என்னப்பா சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, உம்முனுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஜோக்கெல்லாம் அடிக்கிறேன், நீங்க ஊருன்னு பார்த்துன்னு இருக்கிறீங்களே, பத்தலையா ஜோக்கு ஸ்டாண்டர்டு? இன்னும் நான் உள்ள போகணுமா? சரி போயிடுறேன். பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சபை. இந்த சர்ச்சில் நம்ம எல்லாம் வெள்ளையும் சொல்லையும் போட்டு அப்படியே பரிசுத்தமான அப்படியெல்லாம் ஏமாத்திரலாம். நான் இப்படி ஏமாத்திட்டு இருந்த ஒரு கும்பல் தான். ஆனா எனக்குள்ள எப்பொழுதுமே ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருந்துச்சு. எப்பா எல்லாத்தையும் ஏமாத்தியாச்சு, எல்லாத்துக்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கியாச்சு, ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்கின மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, உலகம் என்னை குறிச்சு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவாங்க, அண்ணா உங்க பாட்டு வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல், ஒப்பா மில்லியன்ஸ், 5 மில்லியன் 10 மில்லியன். இது எதுவுமே என் காதுல வராது. ஏன்னா அப்பா நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? உங்களுடைய நாம மகிமைப்படுதா? எனக்கு அது போதும். ஏன்னா திட்டுனாலும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், புகழ்ச்சினாலும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இந்த மனுஷங்களுடைய திட்டு வேணாம், மனுஷங்களுடைய புகழ்ச்சி வேணாம். நான் இன்னைக்கு விசுவாசமா தீர்க்க தரிசனமா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பழைய மனிதனுக்கு கடைசி நாளாக இது இருக்க போகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய கரங்கள்ல ஆணி பாய்ந்ததோ, அதே போல உங்களுடைய பழைய மனிதன் சிலுவையில் அடிக்கப்படுகிற மாலை வேளையாக இது இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பல மோசமான கெட்ட பழக்கத்துல நான் அடிமையா இருந்தேங்க. நிறைய பேருக்கு தெரியாது. எங்க அம்மா அப்பாவே ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே வியந்து பார்த்தாங்க, என்னப்பா இவ்வளவா, இன்னும் லிஸ்ட் பெருசுப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இருந்தேன். ஏன்னா நம்ம பெந்தகோஸ்தை குடும்பம்ல எந்நேரமும் வெள்ளையும் சொல்லையுமா இருப்போம். சோ நம்ம அவங்க எல்லாம் ஏமாத்தியாச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை காணப்பட்டுச்சு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், you can come out of an addiction with a greater addiction. அப்படின்னா ஒரு பழக்கத்துல இருந்து நீங்க எப்ப வெளியே வர முடியும்னா, அதை விட ஒரு பயங்கரமான பழக்கத்துல சிக்கி கொண்டாதான் ஒரு பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியும். ஆமாவா இல்லைங்களா? வேத வாசிப்பு உங்களுடைய பழக்கமா மாத்திட்டீங்கன்னா வேற எல்லா பழக்கமும் போரிங்கா இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்துல தினந்தோறும் நாட்டப்பட்டிருக்கிறது உங்க பழக்கம்னு நீங்க மாத்திட்டீங்கன்னா எல்லா பழக்கமும் அடச்சி அப்படின்னு ஆகிடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் எங்க சர்ச்சு தம்பிங்கிட்ட எல்லாம் சொல்வேன், தூங்குனாலும் வந்து சர்ச்சில் தூங்கு. சாமுவேல் வந்து சர்ச்சில் தூங்குனா ஆண்டுடைய சத்தம் அவன் கேட்டான். நீ சர்ச்சில் தூங்குனா கூட பரவாயில்ல, ஆனா சர்ச்சில் தூங்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் சர்ச்சில நாட்டப்பட்டதுனால எனக்கு ஆசீர்வாதமா கடவுளை என்னை மாற்றி வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா! எல்லாமே மாற போகுதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதி பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே மாற போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?